ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு சுவையான மட்டன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. இது வந்து நீங்கள் திண்டுக்கல்லில் நேராக வந்து சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுப்பில் வந்துட்டு சட்டியை வச்சுட்டு 100 ml கடலை எண்ணெய், 100 ml வந்துட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு நிமிஷம் சூடானோடனே வந்துட்டு 10 கிராம் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப எண்ணெய் கொதிச்சிடக்கூடாது, அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். அப்புறமா இதை கிண்டி விட்டுட்டு நமக்கு வந்து தேவையான அளவு புதினா, இந்த பிரியாணிக்கு எவ்வளோ புதினா எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த புதினாவை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடணும். அந்த புதினாவோட சாறு வந்து அப்படியே அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. அப்புறம் குண்டு மிளகா வந்து ஒரு 5 மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடணும். இதையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஒரு 250 கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு அந்த இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு அதையும் அரைச்சி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நானும் என் பொண்ணும் தான் மாற்றி மாற்றி வந்து கிண்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா அடுப்பு வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் அடிப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 100 ml வந்து தயிர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு இந்த மசாலா தாங்க. இது தாங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட்டே. அதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்னா 10 கிராம் பட்டை, 4 கிராம் வந்து ஏலக்காய், 3 கிராம் வந்து கிராம்பு, அப்புறம் 3 கிராம் வந்து ஸ்டார் அனீஸ், அவ்வளோதான். அதை அப்படியே பொடியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மட்டனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மட்டன் வந்து நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா வந்து லெமன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை வந்துட்டு 1க்கு 1.5, 1 கிலோ சீரக சம்பா அரிசி எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை விட 1.5 மடங்கு தண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அரிசியை வந்து நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடணும். கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது வந்துட்டு இப்போது நம்ம மூடி கரெக்டாக வந்துட்டு தம் போடணுங்க. இப்போ தண்ணி வந்து ஓரளவு வற்றிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கங்கெல்லாம் எடுத்துகிட்டு தம் போட்டாச்சு. தம் போட்டதுலேருந்து வந்து ஒரு 20 நிமிஷம் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 20 நிமிஷம் அப்படியே அந்த அனல்லையும் அந்த கங்குலேயுமே வந்துட்டு பிரியாணி இருக்கணும். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக டேஸ்டியான திண்டுக்கல் பிரியாணி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. இது வந்து 1 கிலோ கணக்குங்க. 1 கிலோவுக்கு வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன், இதுதாங்க கணக்கு. நீங்கள் வந்து மட்டன் வந்து அரிசிக்கு ஈக்குவலாக போட்டிங்கன்னா தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். திண்டுக்கல்லில் நீங்கள் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.